2030 எட்ட வேண்டிய இலக்கை நாங்கள் 2019 அந்த இலக்கை எட்டியது அம்மாவுடைய அரசு. கட்டண மதிப்பு குறைந்திருக்கிறது, மாணவர் பள்ளிகள் மூடப்படுகிறது, மாணவர் வருகை குறைந்திருக்கிறது. இதுதான் இந்த ஏன் என்ன நிலைமை, ஏன் கட்டண மதிப்பில் குறைந்துன்னா ஆசிரியருக்கு பல்வேறு பணிகள் இன்னைக்கு தரப்படுது. ஆசிரியருக்கு என்ன வேலை? மாணவர்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கிற வேலை. அந்த வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் இந்த அரசு இன்னைக்கு கொடுத்து கொண்டிருக்குது. ஆசிரியர்களின் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள், மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இன்னைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள். 2011 அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பு இருக்கிற போது உயர்கல்வியினுடைய சாதனை 100 மாணவர்கள் 33 மாணவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பு இருக்கும்போது. ஆனால் ஆட்சி பொறுப்பை விட்டு 2021 முடிகிற போது தமிழ்நாட்டினுடைய சாதனை 100 மாணவர்களுக்கு 54 மாணவர்களை சதவீதத்தை செட்டி சாதனை புரித்தது அம்மாவுடைய அரசு, எடப்பாடி அவருடைய அரசு. அதை நீ ஸ்டிக்கர் ஒட்டிக்கிற யாருடைய சாதனை? அம்மாவுடைய அரசு. 2030 எட்ட வேண்டிய இலக்கை நாங்கள் 2019 அந்த இலக்கை எட்டியது அம்மாவுடைய அரசு. எப்படி சாத்தியமாச்சு? எப்படி சாத்தியமாக்கப்பட்டது? இந்த 10 ஆண்டு காலத்தில் அம்மாவுடைய ஆட்சியில் எத்தனை கல்லூரிகள்? எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே 67 அரசு கலைக்கல்லூரிகள், 21 பாலிடெக்னிக், 7 சட்டக்கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 5 பல்நோக்கு ஆராய்ச்சி கல்வி நிறுவனங்கள். இப்படி தொடங்கி அது மட்டுமில்ல, எடப்பாடியார் காலத்திலே 11 மருத்துவக் கல்லூரி, அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே 6 மருத்துவக் கல்லூரி, மொத்தம் 17 மருத்துவக் கல்லூரிகளை இந்த 10 ஆண்டு காலத்திலே தொடங்கி மிகப்பெரிய உயர்கல்வித்துறையிலே புரட்சியை ஏற்படுத்தியது மாண்புமிகு அம்மா எடப்பாடியார். 22 பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கு இருக்கிறது. அந்த 22ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12-13 பல்கலைக்கழகம் யார் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது என்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாண்புமிகு அம்மா காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள். உயர்கல்விக்கு ஊக்கம் கொடுத்து இந்த தமிழகம் இந்தியாவிலே ஒரு சிறந்த மாநிலமாக, படித்த இளைஞர்கள் கொண்ட மாநிலமாக உருவாக்கியதற்கு காரணம் மாண்புமிகு டாக்டர் எம்ஜிஆர், மாண்புமிகு அம்மா எடப்பாடியார். முதலமைச்சர் அவர்களே, கல்வித்துறைக்கு தேவையான நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். கல்வித்துறை காப்பாற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். Taste the Daily.